ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நீதி கட்சி சம்மந்தமாக கொஞ்சம் குறிப்புகள் இருக்குது. நம்ம புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. புக் பார்க்கும்போது கொஞ்சம் பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கலாம், அல்லது படிக்கிறது கன்ஃபியூஷனாக இருக்கலாம். இது ஒரு கிறிஸ்பன் நோட்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது 1916 நவம்பர் 20 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நவம்பர் 20. யாரெல்லாம் அப்படின்னா நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர், அலமேலு மங்கை, தாயாரம்மாள், இந்த மாதிரி 30 பிராமன் இல்லாத தலைவர்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணதான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைந்திருக்காங்க. அப்புறம் 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை, இது எல்லாமே நான் பிராமின்ஸ் தான். ஸோ பிராமணர் இல்லாத அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது எப்போ அழைச்சாங்கன்னா, தமிழில் திராவிடனும் இங்கிலீஷில் ஜஸ்டிஸ்னும் ஒரு பத்திரிகையை அச்சிட்டு வெளியிட்டதுனால இவங்களை ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்கிறோம். இவங்களுடைய ஆட்சி காலகட்டம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 20 எலெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? அதில் நீதி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஃபஸ்ட்டு சிஎம் ஆனது ஏ சுப்பராயலு. இவர் சுயேட்சையாக நிற்பார். 37 தோல்வி அடைஞ்சிரும். இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றது நீதி கட்சியை படுதோல்வி அடைய செஞ்சிடும். அப்புறம் இந்த நீதி கட்சியோட பீரியட் 20 to 23, 23 to 26. இந்த காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும் அப்படின்ற சூழலில் 37 வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே வரும். 37 நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிரும். அப்புறம் முக்கியமான கண்டென்ட்டு, ஸோ இந்த டைமில் சுயமரியாதை இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் கொஞ்ச காலம் இந்த நீதி கட்சி யாருடைய தலைமைனா பெரியார் அவர்களின் தலைமையில் நடக்கும். ஒரு சேலம் மாநாடு நடத்தியிருப்பாங்க. திராவிடர் கழகம் சேலம் மாநாடுனாலே 1944 திராவிடர் கழகம். இவங்களுடைய சாதனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக அரசாணை 21, 22 பிராமணர் பார்ப்பனர் இல்லாதவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அப்படின்றத கொடுக்குறாங்க. 25 ஆந்திரா, அதாவது 25 இல்லைன்னா ஆப்ஷனில் 24 ஆந்திரா பல்கலைக்கழகம், 29 அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்ட்டுருக்கு. 21 பெண்களுக்கு வாக்குரிமை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. தேவதாசி முறையும் ஒழிக்கப்பட்டிருக்கு. வன்கொடுமை சட்டம், எல்லா சட்டங்களும் இங்கே தான். அப்புறம் ஏழைகளுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கக்கூடிய திட்டமும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24 பார்த்திங்கன்னா 1924 பணியாளர் பொது தேர்வாணையம், 29 டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய பொது பணியாளர் தேர்வாணையம், 26 1926 இந்து சமய அறநிலை சட்டம் இருக்கு இல்லையா, அதை அமைச்சிருப்பாங்க. இது மூலமாக வரவு செலவு கணக்குகள் கோயில்